தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிராக பேசிய காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் விளக்கம் பெற்று அறிக்கை அளிக்குமாறு மேலிட பொறுப்பாளருக்கு காங்கிரஸ் தேசிய தலைமை உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர்களின் பேச்சுக்களால் கூட்டணிக்கு சிக்கல் ஏற்படுமா என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கடந்த 20 ஆண்டுகளில் அதிக காலம் கூட்டணியாக இணைந்திருந்தவை திமுகவும் காங்கிரசும். 2004, 2009, 2019, 2024 என 4 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் 2006, 2011, 2016, 2021 என 4 சட்டப்பேரவை தேர்தல்களிலும் திமுக காங்கிரஸ் இணைந்து போட்டியிட்டன. இடையே 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் தனித்தனியாக களமிறங்கின. இவ்வாறு 2004இல் காங்கிரசின் தேசிய முற்போக்கு கூட்டணியில் முக்கிய அங்கம் வகித்த திமுக தற்போது உள்ள இந்தியா கூட்டணியிலும் முதன்மையான கட்சியாக உள்ளது. இதனால் தேசிய அளவிலும் தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவின் ஆதரவு அவசியமாக இருக்கிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை நிறுவுவோம் என காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை பேசினார். இது பேசுபொருளாகி சற்று ஓய்ந்த நிலையில் சமீபத்தில் சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரத்தின் பேச்சு கனலை பற்ற வைத்தது. அந்த குறை இருந்தால் அதை துணிச்சலாக நம்ம சொல்ல வேண்டுமே தவிர கூட்டணி தருவோம் என்று சொல்லி நாம் கூண்டி குறி இருக்கக்கூடாது. வருகின்ற காலகட்டத்தில் மந்திரி சபையில தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் கட்சி ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் சில காங்கிரஸ் நிர்வாகிகளும் இதே போல கருத்து தெரிவித்த நிலையில் தமிழ்நாட்டுக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமாரிடம் கட்சி தலைமை விளக்கம் கேட்டுள்ளது. யாரெல்லாம் திமுகவிற்கு எதிராக பேசினார்களோ அவர்கள் அனைவரிடமும் விளக்கம் பெற்று அறிக்கை அளிக்க காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் நிர்வாகிகளின் விமர்சனத்தில் தவறு இல்லை என கூறினார். எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் அந்த அரசியல் கட்சி வளர வேண்டும் என்று தான் நினைக்கும், அதில் தவறு கிடையாது. அப்போ அந்த ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் காங்கிரஸிலிருந்து கார்த்தி சிதம்பரமானாலும் சரி, பாக்கி இருக்கின்ற நபர்களானாலும் சரி, பேசுகிறது அந்த கட்சியை வளர்க்கறதுக்கான ஒரு யுக்தியாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே பெரிய ஒரு உரசல் வரும், இல்லை என்றால் பிரச்சனை வரும் என்றால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். தேர்தலின் போது காங்கிரஸ் திமுக என இரு கட்சிகளுக்கும் பரஸ்பரம் ஆதரவு தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு காங்கிரஸ் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அந்த செக்யூலர் சுபாவம் நிச்சயமாக திமுகவுக்கு தேவைப்படுகிறது. அந்த செக்யூலர் சுபாவம் இல்லை என்றால் திமுகவை பொறுத்தவரை திமுக ஒரு -12 இல்லைன்னா -15% தான் ஆரம்பிக்கும் என்பதுதான் உண்மை நிலையாக. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மைனாரிட்டி ஓட்டு நிச்சயமாக வராது. அப்போ திமுகவுக்கு வேற வழி இல்லாமல் நிச்சயமாக காங்கிரஸ் கூட நிற்கும். அதே நேரத்தில் காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் கிரவுண்ட் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அப்போ காங்கிரஸ்க்கு வேற வழி இல்லாதனால் காங்கிரஸ் நிச்சயமாக திமுக கூட தான் நிற்கும். இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் என யார் என்ன பேசினாலும் கூட்டணிக்கு எதுவும் ஆகாது என்றே கருதுவதாக பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.